நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? தம்பி ஒருத்தன் ஜெர்மன்ல ஹோட்டல்ல பேச்சு கேட்டு இருந்திருக்கான், சாப்பிட்டு இருந்திருக்கான். அங்க என் பேச்சு சத்தம் கேக்குது. யாருமே பாக்குறேன், யாருமே தமிழ் ஆளுக்கானா, ஆனா என் பேச்சு கேக்குதுன்னு பார்த்தா ஒரு ஜெர்மானியன் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு எப்படிங்க தமிழ் தெரியும்னா? இல்ல, நான் ஒரு ஈழத்தமிழர் கடையில வேலை செஞ்சேன். அவங்க இவர் பேச்ச போட்டு 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 கேட்பாங்க. அதுல இவர் பேச்சுக்கு அடிமையாயிட்டே எனக்கு தமிழ் கொஞ்சம் புரியும். இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படிங்க உங்க மக்கள் வெல்ல வைக்கல? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியல. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சரி, சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா? நின்று அடிப்பேன். என்னை பாரு, கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிற்ப.